அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்துக்கோயில் கணக்கணேந்தல் மண்ணாகப்பட்டது என்ன அப்படின்னா, ஒரு பல்வேறு நிலைகளில் இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி ஒரு 20,000 30,000 பேரை வச்சு ஒரு நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பை சார்ந்த ஒரு நபர் நான். ஆனால் எல்லாருக்கும் தீர்வு சொல்லக்கூடிய தருவாயில் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு தீர்வு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய நடைமுறை பயணங்கள், இதெல்லாம் எல்லாமே ஒரு இனம் புரியாத ஒரு தடைகள் நிறைய இருந்துச்சு. அப்பேற்பட்ட தடைகளை உடைத்தெறிவதற்காக இந்த கோயிலில் அப்பா நாகசித்தருடைய ஆலோசனையில் இந்த மண்ணை எப்போ நான் மிதிச்சனோ ஆத்மார்த்தமான ஒரு நிலையை நான் உணர்ந்தேன். எனக்கு ஒரு பெரிய ஒரு மருத்துவ இக்கட்டான ஒரு சூழல் வரும்போது, அது அறுவை சிகிச்சை செய்தால்தான் உங்களை அந்த உயிரை பொழைப்பீங்க அப்படின்ற தருவாயில் இருக்கும்போது, சாதாரண ஒரு புற்று மண் தீர்த்தத்தை கொடுத்து உங்களுக்கு சரியாயிரு, நீங்கள் போங்க சாமின்னு சொன்னார். அப்போ உங்களை போன்ற ஒரு நண்பர் அந்த மனிதர்கள் தெய்வம் மனிதன் உருவில் வரும் என்பார்கள். அதை நான் ஆத்மார்த்தமாக உணர்ந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் சொல்கிறாரு, இந்த வயதில் உங்களுக்கு இது இல்லையே இல்லை, உங்களை முற்றிலுமாக பயமுறுத்துகிற வேலையை செஞ்சுருக்காங்கன்ட்டு அது ஒரு அதிசயமாக எனக்கு நடந்துச்சு. அப்பேற்பட்ட நிலையில் இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் பேட்டி கொடுக்க கூட முடியாத நிலையில் இந்த கோயிலுக்கு நான் வரும்போது 2 பேர் பிடிச்சி தான் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நான் ஒரு 20 பேரை பிடிச்சி கூட்டிகிட்டு வர நிலைக்கு என்னை உருவாக்கியிருக்குன்னா அந்த புற்று நாகம்மனுடைய அதிசயம்னே ஒரு சொல்லலாம். சக்தி, மகா சக்தி. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் அந்த பஸ்லேயோ வாகனத்திலேயோ வரும்போது இந்த மண்ணுக்கிட்ட வர்றது வர அந்த வாகனத்திலே வரும்போது வர உங்களுக்கு சுமை இருக்கும். ஆனால் ஆத்மார்த்தம் இந்த மண்ணை மிதித்த நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேஷன் சொல்லுவாங்கள்ல, அது ஆத்மார்த்தமாக உங்களுக்கு அது தீர்வுக்கான வழிமுறைகள் கிடைச்சிரும். இந்த திருக்கோயிலுக்கு வரும்போது வழிமுறைகள் கிடைச்சிரும்.